ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எஸ்எஸ் ஐகான் ஹரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் சீடு, தாமரை விதை. சரிங்களா? விதையினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் தேய்ச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. போட்டிருந்தேன், நம்ம டேங்க்லேயே போட்டிருந்தது. அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்துருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம போட்டிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதனால தான் வந்துட்டு நான் சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது நல்லாவே வளர்ந்துருக்கு, கொஞ்சம் பெருசாக. கிடைக்கல அக்வாரியம் சாயில் இருந்தால் சாயில் எடுத்துக்கோங்க. சாயில் கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு என்கிட்டே இருந்தது. நான் நிறைய கிவேவே கொடுத்ததுனால வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி இருக்கிற புல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதில் இருக்க அதான் ரெட் சாயில், இந்த நம்ம நார்மலாக வந்துட்டு வீட்டுக்கிட்ட இருக்க மண் கூட எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உரம் கலந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பிளான்ட்டு சீக்கிரமாக க்ரோ ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு டஸ்ட் எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு 2 டப்பாவையும் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இந்த நான் ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் டப்பில் இருக்க மண்ணில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மண் ஃபுல்லாக கலங்கிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அழுக்காக தான் ஆகும். அப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி கழுவினாலும் கழுவிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அக்வாரியம் சாயில் இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அக்வாரியம் சாயில் நம்மக்கிட்ட இல்லை, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப்பில் வந்துட்டு பொறுமையாக தண்ணி எடுத்து விடுங்க. நான் என்னுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து தான் நம்ம எடுத்து விடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா அதிலேருந்து தண்ணி நம்ம மாற்றணும். அந்த டைமில் வந்துட்டு நான் இது மாதிரி பண்ணுறதுனால தண்ணி எனக்கு அதில் மாற்றின மாதிரி ஆச்சு. எனக்கு தண்ணி வேஸ்ட்டும் ஆகாது. அது மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு மட்டும் வந்துட்டு வெளியில் போயிடும். அடியில் இருக்கிறது எல்லாமே நின்றோம். சரிங்களா? ஏன்னா அது மண் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்துட்டு மேலே வந்துட்டு ரொம்ப சின்ன டஸ்ட் எல்லாமே மேலே வராது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் பெருசாக கூட போட்டுக்கோங்க. அந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சீடை எடுத்து இது உள்ளே வச்சுட்டு, அதாவது இந்த பிளான்ட் வந்துட்டு வளர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வைக்கணுமே தவிர சீடாக நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டால் வளராது. சரிங்களா? பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வைங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வச்சுருந்ததை வந்துட்டு மண் போட்டு பொறுமையாக முடிக்கங்க, ரொம்ப அழுத்தாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம வச்சிடலாம். சரிங்களா? இது வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறமா வீடியோ போடுறேன், பூ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சீடு இருக்கு இல்லைங்களா, விதை இருக்கு இல்லைங்களா, அந்த விதையை வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ இதுலேயோ ஒன்றுத்தில் போட்டு வச்சுட்டு டெய்லி நம்ம தண்ணியை மாற்றணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு டப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த டப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த டப்பா இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இது டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.